நட்சத்திரம் பார்க்க வேண்டும். அதற்காக நான் தேவர் சபை செல்ல வேண்டும். அந்த காரணத்தினால் இது எமக்கு கொடுத்து விட்டாய் அல்லவா? உங்களுக்கு இது விஸ்வாமித்திர மகரிஷிக்கு இது சொந்தம் அப்படி என்று சீல்வை. சுவாமி, நீங்கள் சொல்லிவிட்டால் அணுவு கூட அசையாது. அப்படியா? இந்த பொன்பொருள் உங்களது என்றால் அதை தொட்டு கூட நான் பார்க்க மாட்டேன். சீல் வைத்தாயா? அத்தனையும் நீங்கள் சொன்னபடி செய்திருக்கிறேன். விஸ்வாமித்திர மகரிஷிக்கு சொந்தம் என்று சீல் வைத்து விட்டார். ஆனால் பொருள் என்னது? உண்மைதான், உங்களுடைய. அதனால் நான் தேவர் சபை சென்று வருகிறேன். அடுத்த நாள் வந்து இதை பெற்றுக் கொள்ளுகிறேன். சுவாமி, எப்பொழுது வந்தாலும் சரி, சரி, இது வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், இன்னும் வேண்டும் என்றாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதும் போதும் போதும். அப்படியா? ஆசைக்கு அளவு என்பது இல்லை என்று சொல்வார்கள். இதுதான் போதும். ஆகட்டும். சத்தியகீர்த்தி, இது சுவாமியான விஸ்வாமித்திரருடையது. சரி சரிங்க, எடுத்து அரண்மனையில் தனிபுரமாகவே. ஆகட்டும். சாமி, யானை, சிங்கம், கரடி, பிழி, ஆமாங்க, காட்டு யானை, இந்த மிருகங்கள் எல்லாம் உண்டு செய்திருக்கிறேன். ஆனால் இன்னும் சிறு வினாடிக்குள் இந்த அயோத்தியில் குடிகளிட்ட பயிர்களை சின்ன பின்னம் செய்ய போகிறது. தர மட்டும் ஆகிறோம். அப்பொழுது என்னடா செய்வார்? எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. இதற்கு மேல் பயிர்களை மிருகம் எல்லாம் அழிக்கட்டும். அதற்கு மேல் நடக்க வேண்டியதை சிந்தித்து யோசிக்கலாம், பார்க்கலாம். அமர்வாயோட அண்ணாவார தம்பி வாரா, அனைவரும் சேர்ந்து வாரா. அண்ணாவார தம்பி வாரா, அனைவரும் சேர்ந்து வாரா. என்ன பண்ணுவ? சோறு தின்னா தானே வரும். சோறு திங்கல, மல்லு கட்டி கண்ணி கட்டி கத்துது. தம்பி, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் உன் காட்டுல என்ன பண்ண? என் காட்டுல சோளம் கம்பளம் போட்டிருந்தேன். என்ன போட்டா? சோளம் பேசுறான் அம்மா. ஓ, சோளச்சி போட்டியா? சோளச்சி போடல, சோளம் கம்பு போட்டான். அடையாப்பா, என் காட்டுல பயிர் பண்ணிவிட்டு போனா போய் எல்லாம் வச்சு மிதிச்சு ஒரே மிதியா மிதிப்பேன். மிதிச்சு விட்டு போனா ஒரு காட்டுல வச்சு மிதிக்கிறது, ஒரு காட்டுல வச்சு அழுத்துறது. ஆமா, என்ன மிதிப்பேன், என்ன அழுத்துவேன்? கரும்புடா. ஆமா, எல்லாம் ஓடிச்சு ஊன்றதுல அப்படியே பட்ட கரும்பு போட்டு அப்படியே வச்சு மிதிக்கிறதோட சரி. ஆமா, மிதிச்சு விட்டு உரத்து போட்டு போனா லாரி எடுத்துட்டா போவேன். லாரி எடுத்துக்கிட்டு எதுக்கு? லோடாட்டா, கரும்பு கட்டி லோடையாத. ஆமா, அப்படி வரும். என் காட்டுல வரலாமா? எருவா போட தேவையில்ல, அப்படி வரும். ஆனா இந்த டைம் எல்லாம் வச்சு அழித்து விட்டு வந்து வச்சு ஊனி விட்டு வந்து வச்சு மிதிச்சு விட்டு வந்து ஒண்ணுக்கு புண்ணு இல்லையா? ஆமா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாம் அழிஞ்சா போச்சு. ஒண்ணுக்கு புண்ணு இல்ல. எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மகாராஜா வயசானா கந்தாய் பணத்தை விட்டு ஆள் விட்டுறாப்ல. வாடா, கந்தாய் பணத்தை கொடுங்கடா, கந்தாய் பணத்தை கொடுங்கடான்னு. ஆனா எங்க போய் பார்த்தா ஐயா காட்டுல வீட்டுல இந்த ஊர்ல இருக்குதா, ஊர்ல ஒரு கடுத்துட்டு போட விட்டப்பல, ஊர்ல விளக்கு மாறும் போறோம். அல்ல குந்தாணி கிந்தாணி அல்ல என் காட்டுல வந்து மாற்றி வச்சுடா. அவ மருந்து குடிச்சு சாவுங்க, ஏன் உயிரோட இருக்கிறீங்க? மருந்து குடிக்காத நிலைமையில தான் இருக்கிறேன். சரி, குடிச்சு கொடுங்க காலையில.
அதனால ஆ. இந்த ராஜா கிட்ட போய் கந்தாயம் மட்டும் வாங்குறீங்க. சரி. இந்த ஊர்ல இருக்க விளக்கமாறு மரம் ஆ. எல்லாத்தையும் கட்டி திட்டம் பண்ணுங்க. ஆ. எல்லாம் ஒண்ணு பண்ணுங்க. ஆ. ஒண்ணு வாழ்றதுக்கு வழி விடுங்க. ஆமா. இல்லன்னா சாப்பிடறதுக்கு கோட்டை கொடுங்க சாப்பிடுறேன். அதுதான் முக்கியமான மருந்து. இப்ப அதான் நல்ல மருந்து. கொரோனா மருந்து குடிக்கிறத விட கோட்டை குடிங்க. கோட்டை அளவுக்கு ஒரு சங்கடம். ஆ. எப்படி சரி போங்க. அப்படின்னு கேட்கலாம். சரி இப்போ ஒரு அரை இருந்தா போதும் உனக்கலாம். காதல விட்டுக்கிட்டா கூட குளம் தாய்க்கும். என்ன குத்தலட்டுக்கோ போ. என்னத்துக்கார என்னத்துக்கார போட்டுறதாடா எல்லாம் புல்லடிச்சதான் தாங்குது. சரி போ போடு. ஐயா சாருங்க மகாராஜா ஏய் மகாராஜா கொண்டாட்டி புள்ளாயல மகாராஜா அந்த பட்டியுடைய வாழ மகாராஜா ஐயா சாமி யசமானுங்களே நாட்டு மக்களே ஐயா உன் பாதத்துக்கு வரணும் சாமி. என்ன வரணும் வைக்கிறியா? பாதத்துக்கு வந்தவன் சாமி என்றென்றுமே இன்புற்று வாழ்வாய். அவருக்கு சோறு இல்ல பட்டியா இருக்குது. செந்தாமலையர் போன்ற உன் முகமெல்லாம் சோர்ந்து இருக்கிறதே. நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி தூக்கிக்கிட்டு எங்கப்பா போயிட்டு இருக்கிறீங்க? இனிமேல் உங்க நாட்டுல அங்க இல்ல. நாட்டு மக்களே இல்ல நான் போறேன். நாட்டு மக்களே இந்த மன்னனுடைய ஆட்சியில் ஏதாயினும் குறையா? ஆமா. இல்ல நான் செய்தது ஏதாயினும் தவறா? ஆமா தவறு பண்றீங்க. நான் என்னப்பா தவறு செய்தேன்? ஏங்க காட்டுல போய் எல்லாம் பயிர் பண்ணி விட்டு வந்தா அப்ப அவ்வளவு வேகமா போனா எவ்வளவோ பயிர் பண்ணுவோம். சரி நல்லா நீட்டா பயிர் கீழே வரும். எல்லாம் அதை எடுத்து அரிசியா கிரிச்சியா இதை பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கி போட்டோம். சரி இந்த வருஷம் பயிர் பண்ணி விட்டு வந்தங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு விளக்கமாறு மரம் எல்லாம் குந்தாடி குந்தாடி எல்லாம் காட்டுல போய் மேய்ச்சி வச்சுங்க. ஏப்பா விளக்குமாறு குந்தாணி எங்கப்பா போய் காட்டுல மேயும்? வகுத்துக்கு என்ன ஆச்சுன்னா என்ன கேட்கிறாயா? ஆமா மந்திரி நாட்டு மக்களே என்ன சொல்கிறீர்கள்? அதனால விளக்குமாறு மரம் மேய்ஞ்சு போடுச்சு. ஊர்ல ஒரு கடித்திட்டம் பண்ணுங்க. என்ன? இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா விளக்குமாறு மரம் குந்தாங்க கட்டி போடணும். எல்லாம் என் காட்டுல இருந்து மேய்ஞ்சிட்டு போகுது. ஏங்க நான் கம்மியாங்க. உனக்கு மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்குதா? எனக்கு 3 பொண்டாட்டிங்க. 3? ஆமாங்க. சரி 3 பொண்டாட்டிக்கு 7 பிள்ளைங்க. 3 பொண்டாட்டிக்கு 7 பிள்ளைங்க. ஆமா. செல்வந்தனாக இருக்கிறாய். ஆமா. அப்புறம் என்ன? எல்லாம் என் வீட்டுல அடுப்புல பூனை தூங்குதுங்க. நாட்டு மக்களே கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய இடுக்கத்தை தீர்ப்பதற்கு தானே நான் மன்னன். அதனாலே கவலை கொள்ள வேண்டாம். வனத்திலே வன மிருகங்கள் எது இருந்தாலும் சரி அக்கணம் வேட்டையாடி உங்கள் மக்கள் கூட ஊர்ல இருக்கிற எல்லாம் விளக்கு மாத்தலாம் கட்டி போறியா அப்படிங்கிறான். விளக்கு மாதிரி மேய்ச்சிட்டு ஊர்ல கணத்துல போய் எப்பயுமே இப்படி சொன்னாங்க. இப்ப மட்டும் தான் விளக்குமாறு போவோம். அவனவெல்லாம் வேற சொக்கரானுவடா. என்னடா விளக்கு மாதிரி குந்தாடி சிங்கம்புலி கரடி எல்லாம் மேய்ந்ததுன்னு சொன்னீங்கன்னா சிங்கம்புலி எல்லாம் வருதுன்னு சொன்னீங்கன்னா யானை எல்லாம் வருதுன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம். எங்கடா விளக்குமாறு முறம் போவோம். சரி ஏதோ ஒண்ணு மேய்ச்சி பிடிச்சுங்க. ஓமஞ்சன்ல வளர்ற பேசிருக்காரு ஆயிப்போச்சு. சரி அப்படின்னா என்ன பண்றீங்க? ஏற்பாடு பண்றீங்க? கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு தான் நான் கானகத்திற்கு சென்று வேட்டையாடி வருவது என் வேலை. கவலை கொள்ளாமல் நாட்டிலே இருங்கள். இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு பொழப்பு. கவலை கொள்ள வேண்டாம். அரண்மனையில் ஏராளமான பொன்முறை இருக்கிறது. என் தேவையால் அத்தனையும் தருவாள். வாங்கி பெற்று செல்லுங்கள்.
150 குட்டிகளா போதும். என்னப்பா தரம் பொறுமையா இருப்பா. போய் அரண்மனையில் வேண்டுமான சாதத்தை சாப்பிடுங்க போங்க. அப்படிங்களா? சோறு இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. வாங்கப்பா, உனக்கு திறந்து விடுறேன் வாங்கப்பா. என்னதுமா? அரண்மனை இருக்கிற அதாவது யானை பானை பாத்திரத்தை வெறும் பாத்திரத்தை எல்லாம் விலைக்கு வைக்கணும். அம்மா நான் எந்த வேலை வந்தாலும் செய்வேன். சரி, சாப்பாடு போட்டா போதும். அன்னன்னைக்கு அப்பப்ப பொழப்பு நடத்துக்கு. உனக்கு எவ்வளவு வேணுமோ வடிச்சு கொட்டுறதுக்கு தானே நான் இருக்கிறேன். அதானே பாப்பா, உனக்கு நாளைக்கு பார்த்தா என்ன பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பாப்பா அம்மா போப்பா, உள்ளாரு பாப்பா தரேன். யாருவா வாயில உள்ள போட சொன்னி அதே போட. உள்ள போ, உனக்கு வந்ததை கொடுக்குறேன் போ. வாயை திறந்துக்கிட்டே இரு. என்ன மோத சாமி, கண்ணே தேவி, சந்திரமதி, மன்னா பார்த்தாயா? என்னங்க மக்கள் எல்லாம் காட்டிலே வெள்ளாமை எல்லாம் யானை எல்லாம் வந்து துன்பங்கள் செய்கிறது, சிங்கப்புலி கரடி எல்லாம் சின்ன பின்னங்கள் செய்கிறது. இதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று முறையிடுகிறார்கள். மக்களுடைய குறை தீர்ப்பதுதானே இந்த மன்னனுடைய வேலை. கானகத்திற்கு சென்று வேட்டையாடி வருகிறேன் பெண்ணே. அப்படியா சாமி? உண்மைதான். இவ்வளவு நாளா இந்த அயோத்தியில சிறு சிறப்புமா நம்ம ஆட்சி புரிந்துட்டு வந்தோம். நம்முடைய மக்களுக்கு எந்த ஒரு குறை இதனால வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆன நாளா இதனால வரைக்கும் எந்த குறையும் சொன்னதில்லை. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு குறைன்னு சொல்றீங்க. மன்னவா தேவி, நானே கூட மாறிய சுவாமி. இந்த அயோத்தியில நம்ம இரு சிறு சிறப்புமா இருந்து இன்னைக்கு தான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன்னு சொல்றீங்க. நான் மட்டும் இங்க இருப்பது நியாயம் இல்ல சுவாமி. நானும் உங்களோடு வருகிறேன். தேவி, மன்னா, என்றுமே இந்த வார்த்தை நீ சொன்னது கிடையாது. சொன்னதில்ல. மன்னனாகப்பட்டவன் எங்கு சென்றாலும் போய் வாருங்கள் சுவாமி என்று சொல்வாய். ஆனா இன்று இந்த வார்த்தை சொன்னாலும் நான் கானகத்திற்கு வேட்டைக்கு செல்கிறேன். செல்லும் நேரத்திலே மக்களுக்கு ஏதாயினும் குறை பசிப்பட்டது என்று வந்து விட்டால் இந்த மண்ணுடைய மனம் தாங்குமா? ஆமா சுவாமி. அதனாலே அரண்மனையிலே இருந்து வருவோருக்கெல்லாம் உபசரித்து அவருடைய குறையெல்லாம் தீர்க்க வேண்டும். நீ மன்னா, கானகத்திற்கு நான் மட்டும் வேட்டைக்கு சென்று வருகிறேன். என் சாமியானருடைய பேச்சுக்கு மறு பேச்சு என்றைக்கு நான் சொன்னதில்லை. இனிமேலுமா நான் சொல்ல போறேன். அதனால நம்முடைய மந்திரியாகி சத்தியகீர்த்திய அவனை கூட்டிக்கிட்டு அங்க சத்தியகீர்த்தி அம்மா தாயே என் மன்னவரோடு வனத்திற்கு சென்று வனவர்களை வேட்டையாடி சீக்கிரமாக அரண்மனைக்கு வாருங்கள். அப்படியே கட்டம் உனக்கு வலிச்சு புளி தடவி வச்சிருக்கம்பா. புளிய கடை வச்சிருக்கேன். சாப்பாடுப்பா, நீ புளிச்சோறுனா நல்லா புடிச்சுட்டும்ப. நான் பச்சை புளி ரசவை நல்லா தாங்க குடிப்பேன். அப்படியா? காஞ்சி புளி ஆவாது. சரி, நான் ஊத்தி வைக்கிறேன். சீக்கிரமா நீ சுவாமியானவர் போயிட்டு வாங்கப்பா. பதனமாக அரண்மனைகளை இருக்கிறேன். சரிங்க, ஆகட்டும். வெற்றியோடு சென்று வருகிறேன். போடு. சொல்ல வேண்டும் அல்லவா? என்னங்க அரணியா காரகவா?
மகாராஜா அரஞ்சமான கானகம் வந்திருக்கிறோம். கானகத்தில ஆயிரமே இருந்தாலும் என் மனமாகப்பட்டது இப்பொழுது இருக்கவில்லை. ஓடுகிற இந்த சிங்கமொழி எல்லாம் என்ன பாவம் செய்வது? எல்லாமே தானே அறிகிறது. ஆமா அதற்கும் பசிக்கும் அல்லவா? ஆமா ஆமா இதை கொன்ற பாவம் எனக்கு வேண்டாம். ஆமா கொல்லாத விட்டு போறதான் எனக்கு பிடிக்கும். ஒரு திருட வரானா கூட திருடிட்டு போனா கூட சரி, அவன் வவுத்து பழப்பு தான் திருடுறான், அவனையா நம்ம போய் அடிக்கணும்? இன்னும் தவறு செய்தால் தண்டனை கொடுக்கலாம், அதில் தவறு இல்லை. ஆமா அவனை கொல்வதுதான் தவறு. அதுதாங்க. அதனாலே உங்க வீட்டுல திருடிட்டு போற திருட்டு விட்டுறணும். கண்டிப்பா நான் விட்டுருவேன். நான் அப்படி அதனாலே நான் இங்கிருந்து இப்பொழுது இங்க அமர்ந்திருக்கிறேன். இந்த ஆலாமர விருட்சகத்தில் அமர்ந்திருக்கிறேன். சிங்கமொழி கடனையெல்லாம் நீ வேட்டையாடி விட்டு என் அருகாமையிலிருந்து நீ காவல் புரிவாய். ஏன் அமர்ந்துருங்க, பெரிய ஆலமரமா இருக்குது, சற்று ஓய்வு எடுத்துப்பாங்க, மூச்சு வாங்க நம்ம நடந்தா. ஆமா அதனாலே வேட்டையாடி வா. ஆடிட்டுங்க. சிசியா கதா டேய் விட்டுங்க ஒண்ணு சாப்பிட்டீங்களா? உண்டாக்கின மிருகங்களா அத்தனையா இந்த ஹரிச்சந்திரன் சின்ன பெண்ணம் ஆக்கி விட்டான். ஆமா டேய் நான் சும்மா விட போவதில்லை. எல்லாம் அவுத்துக்கிட்டு விடுங்க. டேய் நீங்க தான் சும்மா விடுறதில்ல. நீங்க இங்க பார், இன்னவனை நான் விட்டு வைக்க போறவன் அல்ல இந்த விஸ்வாமித்திரன். ஆதலால் என்னுடைய மாயகினால் பெருமாவிடத்தில் பெற்ற வரப்பிரசாதத்தான் 2 பெண்களை உற்பணம் செய்ய போகின்றேன். அதற்கு பின்னால் நடக்க வேண்டியது நீயவா?